மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 7ஆம் வகுப்புல பாடம் தமிழ் இயல் 3 தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது உரைநடை. கவனி, உரைநடை உலகம் இயல் 3 தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இப்போ நம்ம நாடு என்ன பண்ணுது, அந்நியர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தது. அப்போ அடிமைப்பட்டு கிடந்தப்ப என்ன பண்ணாங்க, நாட்டுக்கு நிறைய தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு ரத்தம் சிந்தினர். அதில் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, குறிப்பிட்டவர்களில் காந்தியடிகள், அடுத்து இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டோட விடுதலைக்காக விடுதலை அடைஞ்ச பிறகும் என்ன பண்ணியிருக்காங்க, போராடி இருக்கிறாங்க. அதில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்களில் உள்ள ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் தான் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இப்போ கவனிங்க, நுழையும் முன் தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர். அவங்களோட தொண்டால் மக்களோட உள்ளங்களை கவர்ந்தவர் பலர். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க, அவங்க பலர். சமுதாய பணி செய்தோர் பலர், நிறைய பேர் பணி செஞ்சிருக்கலாம். அடுத்து அரசியல் பணி செய்தோர் பலர். இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா இதுலேயுமே ஈடுபட்டார். இப்போ சமுதாய பணியும் செஞ்சார், விடுதலைக்காகவும் போராடினார், அடுத்து மக்களுக்காகவும் பாடுபட்டார். இதெல்லாம் ஒரு சேர செய்தவர் யார் அப்படின்னாக்கா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இவர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இவர் என்ன அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னோட தேசியமும் தெய்வீகமும் தன்னோட 2 கண்களாக இது பண்ணார். தேசியத்தை தன்னோட உடலாகவும் தெய்வீகத்தை தன்னோட உயிராகவும் கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரி, இவர் எப்போ பிறந்தார், இவருடைய இளமை காலம் பற்றி பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் கிபி அப்படின்னா பொது ஆண்டு 1903ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார். யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். எந்த ஊர் அப்படின்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். அதனால தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னு அவருக்கு பேர். அடுத்து இவர் ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர். பெற்றோர் யார் அப்படின்னாக்கா உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். அவங்க அம்மா யார் அப்படின்னா இந்திராணி அம்மார். இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். இவர் என்ன பண்ணிட்டார், இளமையிலேயே அம்மா இறந்துட்டாங்க. அப்போ இவளை வளர்ப்பு தாயாக யார் பாலூட்டி வளர்த்தது அப்படின்னா ஒரு இஸ்லாமிய தாய். யார் அப்படி வளர்த்தாங்க. அடுத்து முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னோட தொடக்க கல்வியை கமுதி அப்படிங்கிற ஊர்லேயும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்துலேயும் பயின்றார். தொடக்க கல்வி எங்கே அப்படின்னா கமுதியிலையும், உயர்நிலை கல்வியை எந்த இடத்துல படித்தாங்கன்னா மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டு இருக்கும்போது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியது. அப்போ சொல்லுவாங்க எலியால் ஒரு நோய் பரவுனுச்சு. அது என்ன நோய் அப்படின்னா பிளேக் நோயின்னு சொல்லலாம். அந்த நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. பிளேக் நோய்ங்கிற அவர் படிச்சுக்கிட்டு இருந்தப்பன்னா அந்த பிளேக் நோய் பரவுனுச்சு. அதனால் என்னாச்சு, அவரோட படிப்பு பாதியிலே நின்றது. அதன் பிறகு தாமாகவே என்ன பண்ணார் அப்படின்னாக்க, படிப்புன்னா என்ன செய்வோம் நம்மலாம், இடையில அடுத்து ஸ்கூலுக்கும் போக மாட்டோம், நம்ம வேலையை பார்க்கோம். ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். அடுத்து பல்துறை ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். பல்துறை ஆற்றல் என்ன அப்படின்னா, இவருக்கு 2 மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றவர். யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். கவனிங்க, பல்துறை ஆற்றல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பாராவிலேருந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட இளமை பருவம், அவர் எங்கே பிறந்தார்,
அவருடைய எங்கெல்லாம் கல்வி கற்றாரு, அவருடைய கல்வி ஏன் தடைப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அவர் பிறந்தது எங்கே அப்படின்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்கிற ஊரில். அம்மா அப்பா பெற்றோர் யார் அப்படின்னாக்கா உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். அவர் யாரை இளமையிலே, அவருடைய அன்னையை இளமையிலே இழந்ததனால் யாருக்கிட்ட வளர்ந்தார் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய தாயிடம் அவர் வளர்ந்தார். அவருடைய பள்ளி படிப்பு பற்றி கேட்டாங்கன்னு என்ன சொல்லணும்னா, அவருடைய தொடக்க கல்வி எங்கே அப்படின்னாக்கா கமுதிலையும், உயர்நிலை கல்வி மதுரை பல்கலைக்கழக பசுமலை பள்ளியிலையும் ராமநாதபுரத்தில் உள்ள பள்ளியிலையும் இவர் பயின்றார் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் அவருடைய படிப்பு தடைப்பட்டது அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு பிளேக் அப்படிங்கிற ஒரு நோய் பரவுனுச்சு. அதனால் அவருடைய கல்வி தடைப்பட்டது. அவருடைய கல்வி தடைப்பட்டாலும் அவர்கள் புத்தகங்கள் மூலமாக நிறைய நூல்களை படித்தது மூலம் தன்னோட அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். அடுத்து பல்துறை ஆற்றல். முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றல் திறன் பெற்றிருந்தார். என்ன பண்ணார் அப்படின்னாக்கா தமிழ், ஆங்கிலம் இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றல் திறன் பெற்றிருந்தார். அடுத்து இவர் சிலம்பம் அப்படின்னா சொல்லுவோம்ல, சிலம்ப போட்டி, அதுலேயும் குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். கம்புசுத்திர சிலம்பம்னா பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்கூலில் கூட சிலம்பம் போட்டி வச்சாங்க. அடுத்து குதிரையேற்றம் அப்படின்னாக்கா அந்த குதிரையில் ஏறி போகிறது. அடுத்து துப்பாக்கி சுடுதல், அடுத்து சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக இவர் விளங்கினார். யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். அடுத்து இளமையிலேயே அரசியல் ஆர்வமும் கொண்டிருந்தார். இப்போ இதுலேருந்து என்ன அப்படின்னா, முத்துராமலிங்க தேவரின் பல்துறை ஆற்றல்கள் அப்படின்னு கேட்டால் அவர் இரு மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறன். அவர் என்னென்னலாம் ஆற்றல் உடையவராக இருந்தாலும் சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். அடுத்து விடுதலை போராட்டத்தில் இவருடைய பங்கு என்ன, எப்படியெல்லாம் இவர் அரசியலுக்கு போனார் அப்படிங்கிறத அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். இவர் பேசிய பேச்சினால தான் என்ன பண்ணாங்க, மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா கைது செய்து சிறையில் அடைத்தார். அடைத்ததோடு மட்டும் அல்லாமல் வாய்ப்பூட்டு சட்டம் ஒன்று ஒரு சட்டம் போட்டாங்க. அவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசக்கூடாது, வாய்ப்பூட்டு சட்டம்னா அவர் அரசியலை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் பல மேடைகளில் பேசி மக்களுக்கு என்ன பண்ணார், ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டார். அதனால் அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா சிறையில் அடைச்சி வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. கவனிங்க. அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். இவருக்கு இங்கே எங்கே அப்படின்னா நம்மளோட தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்குன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு போட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்னு அவருக்கு தடை போட்டிருந்தாங்க. அதே போல் வட இந்தியாவிலையும் யாருக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா பாலகங்காதர திலகருக்கு இந்த வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருந்தாங்க. அதனால் அவரை போலவே தென்னாட்டின் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இவரது விடுதலை வேட்கையை அறிந்த 3V கல்யாண சுந்தரன், அதான் 3Vக்கா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இவரை எப்படி பாராட்டியிருக்கார் அப்படின்னா தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். தேசிய காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியது யார் அப்படின்னா 3V கல்யாண சுந்தரனார். 3Vக்கான்னு ஞாபகம் வச்சுக்க சாட்டா. இப்போ 3V கல்யாண சுந்தரனார் பசுமன் முத்துராமலிங்க தேவரை எவ்வாறு பாராட்டினார் அப்படின்னா தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டினார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தென்னாட்டில் யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க அப்படின்னாக்கா பாலகங்காதர திலகர். வடநாட்டில் யாருக்கு அப்படின்னாக்கா பசுமன் முத்துராமலிங்க தேவர். அதே போல் வட இந்தியாவில் யாருக்கு அப்படின்னாக்கா பாலகங்காதர திலகருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. எதுக்காக வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க அப்படின்னாக்கா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக மக்களை பேசுறதுக்காக என்ன பண்ணார், பல உரைகளை ஆற்றினார். அதனால் அவருக்கு ஆங்கில அரசு அவரை கைது செய்து அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. அதனால் அவர் என்ன பண்ணார், எந்த மேடைகள்லையும் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஏன் அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. இதுபோல் வட இந்தியாவில் யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க, இப்போ தென்னாட்டின் யாருக்கு அப்படின்னாக்கா
முத்துராமலிங்க தேவருக்கு அப்படிங்கிறது இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் படிச்சு. அடுத்து இவருக்கு நேதாஜியுடன் எப்படி தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னு அடுத்த இதில் பாருங்கள். பங்கசிங்கம் என்ற போராட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் இவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. யாருக்கு அப்படின்னா முத்துராமலிங்க தேவருக்கு. யாருக்கிட்ட அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எவ்வாறு அழைக்கப்பட்டார், எவ்வாறு போற்றப்பட்டார் அப்படின்னா பங்கசிங்கம் என போற்றப்பட்டார். இவற்றை எப்படி தொடர்பு கொண்டது? அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி பொது ஆண்டு 1939 செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் நேதாஜி மதுரைக்கு வர்றாரு. யாருடைய அழைப்பை ஏற்று அப்படின்னா முத்துராமலிங்க தேவரோட அழைப்பை ஏற்று எப்போ வந்தார் அப்படின்னாக்க 1939 செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் நேதாஜி எங்கே வர்றாரு அப்படின்னா மதுரைக்கு வந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். யார் தொடங்கினது அப்படின்னா நேதாஜி தொடங்கிய அந்த இந்திய தேசிய இராணுவத்தில் யாரெல்லாம் சேர்ந்தாங்கன்னா நிறைய தமிழர்கள் சேர்ந்தாங்க. யாரோட முயற்சினால் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரின் முயற்சினால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். அடுத்து விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வாரதல் ஒன்றையும் நடத்தினாங்க. இப்போ பங்கசிங்கம் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் யாரோட அழைப்பை ஏற்றி மதுரைக்கு வந்தார் அப்படின்னாக்கா தேவரோட அழைப்பு, அதாவது பசுமன் முத்துராமலிங்க தேவரோட அழைப்பை ஏற்று இவர் மதுரைக்கு வந்தார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா இவருக்கு என்ன உதவி பண்ணார் அப்படின்னாக்கா நிறைய தமிழர்களை இந்திய தேசிய இராணுவத்தில் யார் தொடங்கியதுன்னா சுபாஷ் சந்திரபோஸ் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் இவர் நிறைய தமிழர்களை இணைச்சார். அடுத்து விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் யார் நடத்தினது அப்படின்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் நடத்தினார். அடுத்து பேச்சாற்றல். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதன்தலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். தன்னோட பேச்சாற்றலை அனைவரையும் கவர்ந்தவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். அவருடைய முதல் உரை எங்கு நடைபெற்றது அப்படின்னாக்க சாயல்குடி அப்படிங்கிற ஊரில் தான் முதல்ல அவருடைய உரை நிகழ்ந்தது. அந்த உரையில் யாரை பற்றி பேசினார் அப்படின்னாக்க விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் எத்தனை மணி நேரம் அப்படின்னா 3 மணி நேரம் உரையாற்றினார். அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரும் இருந்தார். அந்த கூட்டத்தில் யார் இருக்கார் அப்படின்னாக்க பெருந்தலைவர் காமராஜரும் இருக்கிறாரு. அவர் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இந்த பேச்சை கேட்குறாரு. கேட்டுட்டு இது போன்ற ஒரு பேச்சை நான் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா காமராஜர் சொல்கிறாரு. எந்த கூட்டத்தில் அப்படின்னாக்கா சாயல்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் யாரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா விவேகானந்தரின் பெருமையை பற்றி 3 மணி நேரம் பேசுகிறாரு. அதை யார் பாராட்டுறது அப்படின்னாக்கா பெருந்தலைவர் காமராஜர் பாராட்டுறாரு. இவர் போன்ற ஒரு பேச்சை இது வரைக்கும் நான் கேட்டதில்லை அப்படின்னாரு. அடுத்து முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராஜர் மகிழ்ந்தார். இந்த கூட்டத்தில் உள்ளவங்க பாருங்க. இப்போ மேலும் பல தலைவர்களை முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர். இப்போ தென்னாட்டு சிங்கம் என தேவரை சொல்லுகிறாள். வங்க சிங்கம்னா யாரை சொல்லுவோம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிம்போம். அதுபோல் தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னாக்க தேவரை தான் நம்ம சொல்கிறோம். அடுத்து கவனிங்க. மேலும் பல தலைவர்கள் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்தவுடனே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துள்ளார். அறிஞர் அண்ணா யாரை புகழ்ந்துள்ளார் அப்படின்னாக்கா முத்துராமலிங்க தேவர். என்னன்னாக்கா தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும், இது பொருந்தக்கூடியதுதான். எதை வச்சு நான் அப்படி சொல்கிறேன்னா அவர் பேச தொடங்கியதுன்னு எப்படி இருந்தது, சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்கிறாரு. அறிஞர் அண்ணாவும் யாரை போற்றியுள்ளார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை போற்றியுள்ளார். காமராஜர் என்ன போட்டாரு, இது போன்ற உரையை நான் இது வரைக்கும் இது போன்ற பேச்சா நான் கேட்டதே இல்லை. இந்த வீரமிக்க இந்த பேச்சு என்னன்னா விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு காமராஜர் சொன்னார். அறிஞர் அண்ணா என்ன சொன்னாருன்னா சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறதுல ரொம்ப பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது. நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர்.
அடுத்து இவர் வந்து மூதறிஞர் ராஜாஜி எப்படி பாராட்டி இருக்கிறாரு அப்படின்னா, முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. இவருடைய பேச்சு உள்ளத்திலிருந்து வருது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையினப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது யாருடைய வழக்கம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரோட வழக்கம் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா மூதறிஞர் ராஜாஜி இவரை பாராட்டியுள்ளார். ராஜாஜி எப்படி பாராட்டி இருக்கிறார் அப்படின்னாக்க, இவருடைய பேச்சு வந்து உதடிலிருந்து வரல, உள்ளத்திலிருந்து வெளியே வருகிறது. அதனால் உள்ளத்தில் எதிலும் பற்றற்று உண்மையினப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய், வல்லபாய் படேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின. இவர் பேசும்பொழுது ஆங்கிலத்தில் உரையாற்றும் பொழுது எப்படி இருந்துச்சுன்னா, வெள்ளையர் காலத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா, விட்டல் பாய், வல்லபாய் படேல் போன்ற மேதைகள் பேசின பேச்சு எப்படி இருந்ததோ அது போல் இருந்தது அப்படின்னு வட இந்திய இதழ்கள் யாரை பாராட்டினா முத்துராமலிங்க தேவரை பாராட்டினர். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் அனைவரும் பாராட்டினர். இவர் அப்போ பேச்சாற்றலில் வல்லவர் யார் அப்படின்னாக்க முத்துராமலிங்க தேவர். அடுத்து கவனிங்க, இவருடைய தேர்தல் வெற்றிகள். இதுக்கு முன்னாடி உள்ள இந்த பிக்சரில் தான் நேதாஜியோட இருக்கிற பிக்சர் தான் கொடுத்துருக்குறாங்க. நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் மேலே காமிச்சிருக்காங்க பாருங்கள். நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் அவங்க கலந்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்தலில் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றார். இப்போ மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் யார் அப்படின்னா பசும்பன் முத்துராமலிங்க தேவர். மக்களோட பேராதரவுனா, ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு நிறைய அந்நியர் ஆட்சியை பற்றி எடுத்து சொல்லி எல்லாம் புரிய வச்சு மக்களுக்கும் தொண்டுகள் செஞ்சதுனால இவர் என்னன்னா மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கினார். அடுத்து 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போ ராமநாதபுரம் அரசர் யார் அப்படின்னா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. அவரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். எங்கன்னா 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில். அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் KTK தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட தேவர் அவர்களின் வெற்றியையும், பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அவர்களின் வெற்றியும் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார். இப்போ யார் அப்படின்னாக்கா, இப்போ அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்தவர் தோழர் யார் அப்படின்னா KTK தங்கமணி. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களோட வெற்றியும், பொப்பிலி அரசரை எடுத்து போட்ட VV கிரி அவர்களின் வெற்றியும் இந்திய மாணவர்களாக நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து 1946 போட்டியிட்டு போட்டியின்றி வெற்றி பெற்றார். யாருமே அவர் கூட போட்டி போடலை, போட்டி இல்லாமல் வெற்றி பெற்றார். அடுத்து 1952, 57 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு இரண்டிலுமே வெற்றி பெறாரு. 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நல காரணமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டில் இருக்கிறாரு. அப்போ போய் எந்த இதுவும் பரப்புரையும் செய்யலை. அந்த செய்ய இயலாத போதும் அவர் உடல்நல குறைவாக இருந்த போதும் என்ன பண்ணுறாரு, தேர்தலில் வெற்றி பெறாரு. அப்போ பல முறை என்ன பண்ணுறாரு, இவர் தேர்தலில் வெற்றி பெறாரு. அடுத்து ஆங்கில ஆட்சியில் ஒரு குற்றப்பரம்பரை சட்டம்னு ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதான் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. அந்த மாநாட்டில் கவனி, ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதான் குற்றப்பரம்பரை சட்டம். குற்றப்பரம்பரை சட்டமாகும். பிறப்பாலே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். ஆங்கில ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, மக்களை ஒடுக்குவதற்காகவே என்ன பண்ணாங்க, ஒருத்தவங்களை இவங்க வந்து குற்றவாளியாக கருதும் அந்த சட்டத்தை குற்றம் பரப்புரை சட்டம், அதை என்ன பண்ணார் அப்படின்னா மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். 1934 ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். அவரது தொடர் போராட்டத்தால் அந்த சட்டம் 1943 ஆண்டு அந்த குற்றப்பரம்பரை சட்டம், இவங்க என்னென்னா குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த அவங்க பிரிவில் வர்றவங்களாம் குற்றப்பரம்பரை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க.
அந்த சட்டத்தை என்ன பண்ணார் அப்படின்னாக்கா 1934ஆம் ஆண்டு மே 12, 13 ஆகிய நாளில் கமுதியில் ஒரு சட்ட எதிர்ப்பு மாநாட்டை உருவாக்கி அதன் மூலம் அந்த சட்டத்தை நீக்கினார். அடுத்து என்ன அப்படின்னாக்கா ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல ஒரு சாரருக்கு மட்டும் தடை இருந்தது. குறிப்பிட்டவங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு ஒரு சாரருக்கு மட்டும்தான் தடை இருந்தது. அத்தடையை எதிர்த்து 1939ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவிலில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனை எதிர்த்து என்ன பண்ணாங்க, அர்ச்சகர்கள் இவங்கெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, நாங்கள் ஆலயத்தில் வந்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இது பண்ண மாட்டோம்னா ஆலய பணியை வந்து புறக்கணித்தோம், நாங்கள் வந்து பூசை செய்ய மாட்டோம், அபிஷேகமெல்லாம் செய்ய மாட்டோம்னா அந்த அர்ச்சகர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ஆலய பணியை புறக்கணித்தனர். இவர் என்ன பண்ணார், உடனே தேவர் வந்து திருச்சுழி அப்படிங்கிற இடத்துல இருந்து திருச்சுழியிலிருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். அடுத்து விவசாயிகளோட தோழராகவும் விளங்கினார். இங்கே வந்து ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். விவசாயிகளோட நலனுக்காகவும் என்ன பண்ணார், ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கி இவர் பாடுபடுறாரு. உழுபவர்களுக்கே நிலம் என்றார். தமக்கு சொந்தமாக 32 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை என்னன்னா குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தார். அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார். தன்னுடைய நிலப்பகுதியெல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மக்களுக்கே பங்கிட்டு, யார் உழுறாங்களோ அவங்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார். அடுத்து விவசாயிகளோட தோழராகவும் இவர் விளங்கினார். தன்னோட நிலத்தை என்ன பண்ணார், மக்களுக்காக விட்டு கொடுத்தாரு. அடுத்து கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதியில் வியாபாரிகள், இந்த வியாபாரிகள் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த விவசாயத்துக்கு வர்ற பொருள்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, குறைஞ்ச விலைக்கு வாங்குவாங்க. அதனால் யார் பாதிக்கப்படுறது, விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அதனால என்ன பண்ணார், ஒரு சங்கத்தை உருவாக்குனார். அது எங்கே அப்படின்னாக்க கமுதியில். கவனிங்க, கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருளை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகச்சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார். இப்போ வியாபாரிகள் வந்தாக்க என்ன பண்ணுவாங்க, குறைந்த விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் பாதிப்படைகிறது யாருன்னா விவசாயிகள். அதுக்குன்னு ஒரு பண்டகசாலையை உருவாக்குனார். அதான் பாரத மாதா கூட்டுறவு பண்டகச்சாலை. அதில் வந்து இந்த இந்த விளைவித்த பொருளுக்கு இதான் விலை அப்படிங்கிறத நிர்ணயம் செஞ்சு அதனால் என்னது விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க செய்தார். அடுத்து தொழிலாளர்களோட தலைவராகவும் விளங்கினார். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். மதுரையிலிருந்து நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்துகிறார். அதற்காக என்ன பண்ணார் அப்படின்னா 7 திங்கள், ஒரு திங்கள்ங்கிறது ஒரு மாதம், 7 திங்கள் 7 மாதம் என்ன பண்ணார், சிறை தண்டனை பெற்றார். அடுத்து உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்று நடத்தினார். அடுத்து பெண் தொழிலாளருக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என போராடினார். அப்போது என்ன பண்ணாங்க, பெண் தொழிலாளர்கள் வேலை பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு மகப்பேறு காலத்தில் என்னது விடுப்பும் கொடுத்து அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும்னு போராடினது யார் அப்படின்னாக்க இவர் தான். யார் அப்படின்னாக்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்து சிறைவாசம். இவர் வந்து எதுக்காலாம் சிறையில் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் இவர் அடிக்கடி இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுனா என்ன பண்ணார், இது போன்ற சிறைகள்லாம் இவர் வைக்கப்பட்டிருந்தார். 2ஆம் உலகப்போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார். ஒரு 2ஆம் உலகப்போர் நடந்தப்போ எங்கே இருந்தார் அப்படின்னா தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார். அடுத்து பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் தேவர். 1936, 1955 ஆகிய ஆண்டுகளில் 2 முறை பர்மா சென்றிருந்தார். பர்மாவில் புத்த பிச்சுகள் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். இந்த மாதிரி இருந்தது. புத்த பிச்சுகள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பெண்கள் தன்னுடைய கூந்தலை விரித்து அதில் வந்து அவங்க நடக்கிற மாதிரி வழக்கமாக இருந்தது. தேவர் பர்மா சென்றிருந்த போது
அவருக்கு அந்த வரவேற்பு அளிக்க முன்வரும். இதை பார்த்துட்டு இது வந்து பெண்களை இழிவுபடுத்துகிற போல உள்ளது, அதனால் இதை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ பெண்கள் அவர் என்ன மதித்தார் அப்படின்னா தெய்வமாக மதித்து போற்றினார். அடுத்து நாடு போற்றும் நன்மகன். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளாமே வாழ்ந்தார். பொது தொண்டுக்கு திருமணம் இடையூறாக இருக்கும்னு நினச்சி என்ன பண்ணார், திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்திய சீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார். இவர் நாடு போற்றும் நன்மனாக எப்படியெல்லாம் வாழ்ந்தார் அப்படின்னாக்கா விவேகானந்தரோட தூதராகவும், நேதாஜியின் தளபதியாகவும், சத்தியசீலர் உண்மை பேசுவார், முருக பக்தர், இவர் ஒரு முருக பக்தராகவும், ஆன்மீகத்தில் புத்திரராகவும், தமிழ் பாடும் சித்தராகவும், தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னனாகவும் விளங்கினார். நீதி வலுவா நேர்மையாளராகவும், புலமையில் கபிலரை போன்றும், வலிமையில்னா வீரத்தில் கரிகாலனாகவும், கொடையில் கர்ணனை போலவும், பக்தியில் பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிற அவர் போன்ற பக்தி உடையவராகவும் யார் விளங்கினார் அப்படின்னாக்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் விளங்கினார். இந்திய தாயின் நன்மகனாகவும் விளங்கினார். இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் கிபி பொது ஆண்டு 1963 அக்டோபர் திங்கள் 30 இவ்வுலக வாழ்வை விட்டு மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்று இவ்வுலகை வாழ்வை மட்டும்தான் விட்டு போனார். ஆனால் மக்களோட மனதில் நீங்கா இடம்பெற்றார். இவர் வந்து எப்போ பிறந்தாரோ அதே நாளே என்ன பண்ணார், இவ்வுலகை விட்டு நீர்ந்தார். அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னாக்க 1908 அக்டோபர் திங்கள் 30 இறந்தது எப்படின்னா அக்டோபர் திங்கள் 30 தான் என்ன பண்ணுறாரு, இவ்வுலக வாழ்வை விட்டும் நீங்கினார். இவர் என்ன பண்ணாருன்னா யாரால விடுதலை போராட்டத்துக்காக பங்கு கொண்டார், நேதாஜியோட தொடர்பு கொண்டு ஒரு இராணுவத்துக்கு உதவி செஞ்சார். அடுத்து பேச்சாற்றலால் சிறந்து விளங்கி பல தலைவர்களால் பாராட்டப்பட்டார். அறிஞர் அண்ணா, காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி இவங்களாலலாம் பாராட்டப்பட்டார். அடுத்து தேர்தலில் பல முறை வெற்றி கண்டவர். அடுத்து குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து அதை நீக்கினார், அதுக்கு ஒரு மாநாடு நடத்தி நீக்கினார். அடுத்து ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினார். விவசாயிகளுக்காக பாடுபட்டார். அடுத்து கூட்டுறவு சிந்தனையாளராக விளங்கினார். தொழிலாளர்களோட தலைவராகவும் இருந்தார். அடுத்து பல ஆண்டுகள் சிறைகளில் இருந்திருக்கிறார். இத்தகைய பெருமை வாய்ந்த தலைவர் இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், இன்னமும் நம்ம மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பிடிச்சி அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இப்போ கவனிங்க, இந்த பாடத்தில் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற பகுதியை பாருங்க. பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30 அவர் தோன்றினதும் தான் மறைந்ததும் அந்த நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. யாருக்காக அப்படின்னா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு அவரோட நினைவிடத்தில் அரசு விழா எடுக்குது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995 தபால் தலை இவருக்காக வெளியிடப்பட்டது. யாருக்கு அப்படின்னா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்காக. அடுத்து முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள். இவருக்கு என்னெல்லாம் பெயர்கள் அப்படின்னா தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், இதில் வந்து பிரவணகேசரி அப்படின்னு வரும், பிரவசனன்னு கேட்டு பிரவணகேசரி, சன்மார்க்க சண்ட மாரதம், இந்து புத்த சமய மேதை அப்படிங்கிறது யாரோட பெயர்கள் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள். அடுத்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாள்கள் எப்போ அப்படின்னாக்க 2075 சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாள்கள் எப்படின்னா 4000 நாள். தன் வாழ்நாளில் 5இல் ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாகச்செம்மல் முத்துராமலிங்க தேவர் ஆவார். இப்போ கவனிங்க,
இது வரைக்கும் நடத்துகிற பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்குங்க. நல்லா படிங்க. அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை படிங்க. அடுத்து மதிப்பீடு பகுதியை பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எது? நான் பாடம் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல முதல்ல உரையாற்றினார், யாரை பற்றி உரையாற்றினார்னு சொல்லியிருக்கேன். யாரை பற்றி? விவேகானந்தரோட பெருமையை. எந்த இடத்துல அப்படின்னா தூத்துக்குடி, காரைக்குடி, சாயல்குடி, மன்னார்குடின்னு இருக்குது. எந்த ஊரில் அப்படின்னாக்கா சாயல்குடி அப்படிங்கிற இடத்துல தான் உரையாற்றினார். அடுத்து முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன? யார் வந்துட்டு போனதுக்கப்புறம், மதுரைக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் யாருடைய பெயரெல்லாம் நடத்தினாரு? நேதாஜி சுபாஷ் சந்திரன். அப்போ அவர் நடத்திய இதழின் பெயர் என்ன அப்படின்னா நேதாஜி. தேசிய காத்த செம்மல் என பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? நான் சொல்லியிருக்கேன். இதிலே 3 கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லியிருக்கேன். திருவிக்கா யாரை பாராட்டினார்? தேசியம் காத்த செம்மல் என்னன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரை. பசுமன் முத்துராமலிங்க தேவரை திருவிக்கா எவ்வாறு பாராட்டினார் அப்படின்னா தேசியம் காத்த செம்மல் என. இப்போ தேசியம் காத்த செம்மல் என பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் அப்படின்னா திருவிக்கா. இப்போ இதுலேருந்து 3 டைப்பாக கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கவனிங்க. அடுத்து கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. முத்துராமலிங்க தேவர் பாராட்டிய பெரியார் என்ன பேசினது, யாருன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. அடுத்து முத்துராமலிங்க தேவருக்கு பேச்சுக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அடுத்து சிந்தனை சிறுவினாருக்கு சிந்தனை வினாருக்கு படிச்சுங்க. இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. அன்னைக்கு நடத்துகிற பாடத்தை படிங்க. படித்து எழுதி பார்த்துருங்க. இப்போ நான் டெஸ்ட்டு கொடுக்குறப்ப நீங்கள் என்ன செய்யலாம்? எழுதலாம். எழுதி என்னோடய மொபைல் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு திருத்தி அனுப்புகிறேன். டெஸ்ட்டு கொடுக்குறப்ப நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து டெஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் 2 இயல் முடிச்சிருக்கோம். 3வது இயல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் இருக்குது. 3 இயல் முடித்தவொடனே டெஸ்ட்டு கொடுப்பேன். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் டெஸ்ட் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.